friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு, வெயிட் மெயின்டெனிங்க்கு டிப்ஸ் ரெசிபிஸ் மாதிரி இருக்க போகுது. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் இருக்கு, பாக்கலாமா? மைக் ஆன் பண்ணிருக்கேனா? 1 மந்த்ல எவ்வளவு வந்து வெயிட் வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. 1 மந்த்ல 4 to 5 kg வரைக்கும் நம்ம வந்து குறைக்க முடியும், ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல. சரிங்களா? சோ ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸா வந்து இருக்கும். அதுவும் கன்சிஸ்டண்டா ஃபாலோ பண்ணா மட்டும்தான் வந்து முடியும். இடையில சீட் பண்றது, இப்ப வாரம் ஃபுல்லா ஒழுங்கா பண்ணிட்டு வீக்கெண்ட்ல வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ், அதாவது சீட் பண்றது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஒரு வாரம் பண்ணதுக்கான பலன் கிடைக்காது. சோ அந்த மாதிரிதான் வந்து இருக்கும். சோ அதனால கன்சிஸ்டண்டா இருக்கும்போது உங்களுக்கு சூப்பரா வந்து குறைக்கலாம். 4 to 5 kgs வந்து 1 மந்த்ல குறைச்சிடலாம். சரிங்களா? நான் வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் 15 கிலோ வந்து கெயின் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி நினைக்கிறேன். சோ என்னால வெயிட் லாஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. பண்ணவே முடியலன்னு எப்படி உங்களை வந்து நீங்க வந்து சொல்லுவீங்க? கண்டிப்பா முடியும். எல்லார்கிட்டயுமே எல்லா விஷயமும் இருக்குது, எல்லாருனாலையும் முடியும். சரிங்களா? பிசிஓடி, பிசிஓஸ், தைராய்டு, அப்புறம் எனக்கு வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரே பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல தான் பண்றோம். சுகர் உள்ளவங்களா இருக்கட்டும், நிறைய ஹெல்த்ல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும், ஹெல்தியா நம்ம சாப்பிடும் போதே அதை வந்து கியூர் பண்ண முடியுங்க. சரிங்களா? இப்போ வந்து நம்ம எதை சாப்பிடணும், எதை அவாய்ட் பண்ணணும், இந்த விஷயத்த எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துக்கணும், அதிக குவான்டிட்டி இல்லாம ஹெல்தியான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-6 எப்படி நிறைய சாப்பிடுறது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கு போனா ஒரு டைம்ல எல்லாம் வந்து டாக்டர் வந்து சப்பாத்தி சாப்பிட சொல்றாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சவங்க. சப்பாத்தி சாப்பிட்டா நல்லது, வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாமே. ஆனா அந்த குவான்டிட்டி நீங்க போய் அந்த டாக்டர்கிட்ட எனக்கு நீங்க சொன்னீங்க, நான் சாப்பிட்டேன், எவ்வளவு சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு 4-5 சாப்பிட்டேன்ற மாதிரி சொல்றது. சோ இதுதான் கூடாது. இதுதான் நம்ம ஹெல்தியான விஷயத்தையும் அளவா எடுத்துக்கணும். இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா கால் வந்துச்சுங்க, அதனால கட் ஆயிட்டு திருப்பி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சப்பாத்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம், அதுல வந்து ஃபைபர் இருக்குது. இப்ப ரைஸையே அவாய்ட் பண்றோம்னா அதுல வந்து கார்போஹைட்ரேட் மட்டும் தான் இருக்கு, நமக்கு வந்து ஃபைபர் இல்ல. ஆனா அந்த ரைஸுக்கு பதிலா நீங்க வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸ் இருக்கு இல்லையா, மில்லட்ஸ் வகைகள், அப்புறம் இந்த பிரவுன் ரைஸ் சொல்றது, கேரளா மட்ட அரிசின்னு சொல்றது, இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? ஆனா இந்த ஒயிட் ரைஸ்ல வெறும் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு. அதுக்காக கம்ப்ளீட்டா கார்போஹைட்ரேட் வந்து நம்ம அவாய்ட் பண்றது கிடையாது. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, கார்போஹைட்ரேட் வந்து அப்போ சுத்தமா எடுத்துக்கலான்னு நம்ம பாடிக்கு அதுவும் தேவைதானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நம்ம சாப்பிட்ற வெஜிடபிள்ஸ் மத்த பொருட்களையுமே இருக்குது கார்போஹைட்ரேட். இப்ப சப்பாத்தி சாப்பிடுறீங்கன்னா சப்பாத்தில ஃபைபரும் இருக்குது, கார்போஹைட்ரேட் இருக்கு. சோ இதுதான் வந்து மேட்டர். சோ அதுல ஃபைபர்னும் நமக்கு வந்து இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு வேணும். இதுல ஒயிட் ரைஸ்ல நமக்கு வந்து வெறும் கார்பு தான் இருக்குது, அது ஃபைபர் இல்ல. அதனாலதான் நான் சொல்றேன். இப்ப சப்பாத்தியுமே எப்படி சாப்பிடணும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, சின்னதா போட்டீங்கன்னா 2 சப்பாத்தி, அது கூட ஆயில் கம்மியா யூஸ் பண்ண ஏதாவது ஒரு கிரேவியோ இல்ல தால் இருக்கு இல்லையா, அதாவது பருப்பு வகைகள் போட்டு பண்றோம்ல, அந்த மாதிரிலாம் நீங்க வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது கூட ஒரு வெள்ளரிக்காவோ வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி சாப்பிடுங்க. 2 சப்பாத்தி அதுதான். சோ அது அந்த நம்ம எல்லாருமே பசிக்கு எப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான அளவு சாப்பிட்டா போதும். ஆசைக்காக, டேஸ்டுக்காக ஐயோ இது வந்து சாப்பிட ஆரம்பிச்சுதான் நம்ம வந்து நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம். சோ அதனாலதான் வந்து சொல்றேன், அளவா சாப்பிடணும். நம்ம வந்து ஹெல்தியா சாப்பிட்டாலுமே அளவா சாப்பிடணும். குவான்டிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து மேட்டர் வெயிட் லாஸ்க்கு. சரிங்களா? ஏன்னா அது தெரியாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா சிஸ்டர் அப்படிலாம் கேட்கும்போது நான் வந்து அது அளவை தான் சொல்றேன். அளவை தான் மென்ஷன் பண்ணணும் நம்ம. சரிங்களா? அப்புறம் வந்து என்னால அதான் சொல்லியிருந்தாங்க, என்னால வந்து வெயிட் லாஸ் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்கணும். உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. உங்களோட உடம்ப நீங்க உங்களுக்கு ஏத்தாப்புல செயல்பட வைக்கலன்னா வேற என்ன பண்ண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் நான் எப்பவுமே சொல்றது. சோ நம்ம பாடி நம்ம பேச்ச கேட்கணும், நம்ம மனசு அதுக்கு ஏத்தாப்புல நம்ம ஃபிட் பண்ணணும். இது எல்லாமே நம்ம கையில இருக்குது. இப்ப ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி ஒருத்தவங்களை செய்ய வைக்கிறது வேற, இது நம்மகிட்ட தான் இருக்குது இது. சோ அத நம்ம வந்து செய்ய முடியலன்னா எப்படி? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? டயட் இருக்கலாம், ஏன்னா நம்மளோடது அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கடினமா இருக்காதுங்க. பார்த்து ஸ்டார்ட் பண்ணுங்க.
எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும், இந்த வெயிட் லாஸ்னால நம்ம என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வெயிட்னால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு சில விஷயங்கள் யோசிச்சு அதுக்கேத்தாப்புல நம்ம வந்து செயல்படணும். சரிங்களா? அப்பதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியும் அந்த விஷயத்த வந்து. இப்போ நம்ம வந்து அசல்ட்டா விட்டுட்டு ஒரு நாள் ஃபாலோ பண்றது என்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே கூடாதுங்க. ஒரு வாரம் கடினமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு லைஃப் ஸ்டைல இருந்து அப்படியே மாறும்போது அப்படிதான் இருக்கும். அப்புறம் உங்களுக்கே அது வந்து பிடிச்சிடும். சின்ன சின்ன ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கு அதுவே பெஸ்ட் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ அதனாலதான் சொல்றேன், ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணாம என்னால முடியலன்னு சொல்லாதீங்க. கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் வந்து மேட்டரு. இப்ப ஹெல்த்தியா தான் சாப்பிடுறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதிகமா சாப்பிடுறது அதுதான் வேண்டான்னு சொல்றேன். சரிங்களா? ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுங்க. மைதா, அப்புறம் அவுட் சைட் ஃபுட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மெயின்டைனுக்கு ஏதாவது சொல்லுங்க. மெயின்டைன்லயுமே பிடிச்சத அளவா சாப்பிட்டு அதுக்காக டெய்லி வந்து ஓவர் ஈட்டா ஆயில் ஐட்டம்ஸ், மைதா அப்படின்னு டெய்லி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆகதான் செய்யும். வெயிட் லாஸ் பண்றதை விட வெயிட் மெயின்டைனிங் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். சோ அது நம்ம கையில தான் இருக்குது. அதுலயுமே இன்னைக்காவது ஒரு நாள் நமக்கு பிடிச்சதை சாப்பிட்டு அப்படி மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டா அளவா எடுத்துக்கிட்டு, மெயின்டைன்ல சொல்றேன், கொஞ்சமா எடுத்துக்கிட்டு வெஜிடபிள்ஸ், பயிர் வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சரிங்களா? டயட்டிங் பிடிச்சதே உங்களோட வீடியோ பார்த்துதான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு ஃபுட்டி தான். என்னால சாப்பாட்டை அவ்வளவு தூரம் கண்ட்ரோல் பண்ணி இருக்க முடியாது. நானும் டேஸ்டியா சாப்பிட்டு வரணும்னு தான் நினைப்பேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது வந்து கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து புதுசா வந்திருக்கீங்க. ஸோ அதனால கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? உங்களாலையும் முடியும். சரிங்களா? அது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம். நல்லா டேஸ்டியா சாப்பிட்டுட்டே வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுதான் நம்மளோட சேனல். சோ அதை வந்து சொல்லியிருந்தீங்க, டயட்டிங்கே உங்க சேனல் தான் பிடிச்சிருக்கு, உங்க சேனல் பார்த்தது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லி நான் கேட்டுட்டே இருக்கேன் காதுல. இதை விட என்ன இருக்கு சொல்லுங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து ஐயோ சாப்பிடுறதே பட்டினியா இருக்கணுமோ, சாப்பிடுறதே கஷ்டம், ஸ்டாப் பண்ணணுமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயப்படுறாங்க வெயிட் லாஸ்னா. அப்படி கிடையவே கிடையாது. நல்லா ஹெல்தியா சாப்பிட்டு தான் குறைக்கணும். அதுதான் உண்மையான ஹெல்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வெயிட் லாஸா இருக்கும். ஸோ கவலையே படாதீங்க. நமக்கு வந்து வெயிட் லாஸ்ல இருக்க மாதிரியே தெரியாது. பிடிச்ச மாதிரி சாப்பிட்டு நம்ம வந்து அதுக்கு ட்ரிக்ஸ் அதை தான் வந்து நம்ம ஷேர் பண்றோம், பாருங்க. சரிங்களா? உங்க வீடியோ எப்ப பார்த்தாலும் சலிக்கல சிஸ்டர். அது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சோ மச் சிஸ்டர். டெய்லியும் நான் என்ன சாப்பிட்றேன்ற ஒரு லைஃப் ஸ்டைல் தான் நான் வந்து ஷேர் பண்றேன். அதுலயுமே சம்டைம் ரிப்பீட்டட் ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இந்த சலிக்கலைன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்னுமே கன்சிஸ்டன்டா இருக்கீங்க. அதே உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. நம்மளை பிடிச்சி நம்மளை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர். மைசூர்ல இருந்து சகுந்தலா சிஸ்டர். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நாங்க வந்து வெயிட் லாஸ் சேலஞ்சுக்கு ரெடியா இருக்கோம்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர். கண்டிப்பா வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நேற்று வந்து சொல்லியிருந்தேன் என்னோட பழைய சின்ன வயசு போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு என்னால எடுக்க முடியல, நாளைக்கு கண்டிப்பா எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்றேன். சரிங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா இருக்க எங்களை மாதிரி ஆட்களுக்கு உங்களோட வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வரும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. தேங்க்யூ சிஸ்டர். நான் போடுற ஹார்ட் ஒர்க்குக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெனிஃபிட் தவிர வேற எதுவும் கிடையாது. பட் உங்களோட உள்ளங்கள், உங்களோட மனசை நான் பிடிச்சிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கேன். வரோன்னு சொல்றதெல்லாம் இவ்வளவு பெரிய விஷயம். அந்த வார்த்தையை நான் வந்து சேகரிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். அதனால நான் என்னைக்காவது நாள் சக்சஸ் ஆனாலும் அது பெரிய விஷயம். ஒரு நல்ல விஷயம் செஞ்சு, ஆனா லேட் ஆகும். நல்ல விஷயம் செஞ்சு வெளில வர்றதுன்றது கண்டிப்பா டைம் எடுக்கும். பரவாயில்ல, நல்லாவே வருவோம். நம்ம நெகட்டிவ் இல்லாம நம்ம வருவோம். சரிங்களா? சோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் டின்னர் வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்ல இருக்கீங்கன்னா 6:30 to 7 கண்டிப்பா முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடாதீங்க. அதுக்கப்புறம் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த நைட் டின்னர் வந்து புரோட்டீன் நிறைந்ததா எடுத்துக்கோங்க. சரிங்களா? அப்ப உங்களுக்கு நல்ல ஃபீலிங்காவே இருக்கும்.
ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும் ஸ்டார்டிங்ல, அப்புறம் பழகிடும். அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போறது வரைக்கும் வேற ஏதாவது சாப்பிடணும்னா சாப்பிட்றதே தண்ணி குடிங்க. அந்த டைம் தான் வெயிட் லாஸ் நடக்கிற டைம். ஸோ கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு டே விளாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்பு நிறையா தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். ஸோ தண்ணியாவது குடிச்சிடுங்க காலையில் எழுந்திரிச்சணும், ஒரு அதுதான் வந்து முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கவர்ன் ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஏதோ டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கு இல்லையா, ஆட்டா நூடுல்ஸ் தான். நாங்கள் வந்து பத்தாச்சாலி ஆட்டா நூடுல்ஸ் அதை தான் வந்து அதில் கொடுத்துட்டு மசாலாவோட வேக வச்சு அவருக்கு வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாலம் ஆற்றி கொடுத்துட்டு சிம்பிளாக அப்புறம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் வச்சு விட்டேன், வாழைப்பழம் அதெல்லாமே. அப்புறம் மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. அப்புறம் கொஞ்சம் அப்போ தான் ஸ்டாப் ஆயிருந்தது. தருணும் எந்திரிச்சிட்டான், கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாஸ்தா தான் வந்து பண்ண போகிறேன், மக்ரோனி பாஸ்தா. ஸோ இதுதான் வந்து எடுத்துருக்கேன். இது வந்து கோதுமையில் பண்ணது. ஸோ அதனால தான் கவர்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் இதிலே மில்லட்ஸ்லேயும் நிறைய கிடைக்குது சரிங்களா. அந்த மாதிரி அப்பப்போ கிரேவிங் டைமில் பயன்படுத்திக்கலாம். இப்போ என்னென்னா கொஞ்சமாக ஆயில் வந்து விட்டு உப்பு போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஆயில் கூட போடணுன்னு அவசியம் கிடையாது, கரெக்டாக வேக வச்சு எடுத்தாலே போதும். அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி இதெல்லாமே நறுக்கி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா வந்து வெந்துருச்சு, அதை அப்படியே சைடில் எடுத்து வச்சு வடிகட்டிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வதக்கியிருக்கேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா ஆயில் வந்து ரொம்பவே கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் எண்ணெய் சரிங்களா. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை புதினா எல்லாமே சேர்த்து அதையும் நல்லா அந்த வந்து சுருள வதக்கிக்கலாம். நான் வந்து ஒரு பிரியாணி ஸ்டைலில் வந்து பண்ணுறேன், அதனால தான். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ்க்காக நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டை மட்டும் துருவி சேர்த்துருக்கேன். நீங்கள் இந்த பீன்ஸு முட்டைக்கோஸ் இந்த மாதிரி வேறு ஏதாவது வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மீன் மேக்கர் கூட சேர்த்துக்கலாம் சரிங்களா. முட்டையும் சேர்த்து பண்ணலாம். அப்புறம் வந்து வெஜிடபிள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலாவுக்காக நம்ம வந்து சிக்கன் மசாலா இல்லைனா வெறுமிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அந்த மாதிரி சேர்த்து சுருள வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாஸ்தா வேக வச்சு வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்து உப்புலாம் சேர்த்து இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டோம்னா வச்சுக்கோங்களேன், சூப்பரான பாஸ்தா வந்து பிரியாணி ஸ்டைலில் ரெடி ஆகிடும், செம்மையாக இருக்கும். நான் கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் சேர்த்துருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள், அவ்வளோதான் சூப்பரான பாஸ்தா ரெடி. ஆயில் மட்டும் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் இன்னும் நிறைய சேர்த்துக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து முட்டை ஒரு சைடு வேக வச்சுருக்கேன், பால் வந்து ஒரு சைடு காய்ச்சிட்ருக்கேன். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாஸ்தா பண்ணும்போது முட்டை அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அம்மாச்சிக்கு காஃபி எல்லாம் போட்டு முட்டை அவிச்சது பாஸ்தா எல்லாமே வச்சு பேக் பண்ணி அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கும் எல்லாமே வச்சு பேக் பண்ணியாச்சுங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் அவங்களே ஆஃபீஸ்க்கு வந்து கிளப்பி விட்டாச்சு. ஒரு வெள்ளரிக்காவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சரிங்களா. எப்போவுமே டைஜஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்லது. தரணும் இன்னைக்கு எந்திரிச்சு அவங்க அப்பாவுக்கு அழகாக இன்னைக்கு வந்து பாய் சொல்லிட்டாரு, இங்கே சொல்லிட்டு ஓடுறோம்ட்டு விழுந்து எந்திரிச்சு ஓடுறான், எக்ஸைட்மெண்ட் அப்படி. இன்னைக்கு நம்ம அழுகாமல் அவங்க அப்பா அனுப்பிச்சி வச்சிட்டாரு. நான் வந்து கொஞ்சம் பாஸ்தா ஒரு அவிச்ச முட்டை அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் வச்சு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சூப்பர் ஃபில்லிங்காக நான் வந்து சாப்பிட்டேங்க இன்னைக்கு சரிங்களா. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து குளிச்சு ஃப்ரெஷ்அப் வந்து பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்பவும் போல் 11 மணி போல் வந்து அம்மாச்சிக்கு வந்து டீ காஃபி போட்டு கொடுப்போம்ல. ஸோ காஃபி போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். வாய்ஸ் ஒரு மறுநாள் காலையில் தாங்க பண்ணிட்டு இருக்கேன், எப்போ நைட்டு பண்ணிட்டு படுத்துருவேன். இது ஒரு மாதிரி டயர்டாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு, மார்க்கெட் போயிட்டு வந்தோம். ஸோ அதனால தான் எடிட் மட்டும் பண்ணி வச்சுட்டு இப்போ தான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மிஷினில் துணியையும் போட்டு விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் சரி அரிசியை கலைஞ்சி ஃபஸ்ட்டு ஊற வச்சிடலான்ட்டு அதை வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர் தட்டைப்பயிர் அதுதான் வந்து எடுத்துருக்கிறேன் நான், அதாவது இந்த சிகப்பு தட்டைப்பயிறு. ஸோ அதை நல்லா அந்த மாதிரி வறுத்துக்கலாம். இந்த தட்டைப்பயிறு வந்து ஒரு மனமாக நல்லா இருக்குங்க, ஆனால் இங்கே குட்டி குட்டியாக கிடைக்குது ரொம்ப. சரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துட்டு தண்ணி உப்பு போட்டு நம்ம வந்து குக்கரை மூடி விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 விசில் எடுத்தாலே போதும், ஏன்னா இது வந்து குட்டியாக இருக்கு இல்லையா, அது கரெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தருணை பாருங்களேன், ஒரு கடாயை எடுத்துகிட்டு போய் உட்காந்து அவர் வந்து எப்படி சுற்றி சுற்றி விளையாடுவான் பாருங்களேன். இதே மாதிரி தான் வந்து டெய்லி பண்ணிகிட்டு இருப்பான். சரி அதுதான் உங்ககிட்ட காட்டலான்ட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. சரி அதுக்கப்புறம் டக்குன்னு வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலான்ட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் குழம்பையும் தாளித்து விட்டுட்டு இருந்தேங்க. என்ன பண்ணுறோன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எப்பவும் போல் ஒரு காரக்குழம்பு இருந்தாங்க, கடுகு வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு வந்து தட்டி சேர்த்துட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாலாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம காய்கறியை போட்டு நல்லா இது பண்ணி வதக்கி விட்டுக்கலாம்.
அப்புறம் பயிர் ஒரு சைடு வெந்துருச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து சரி பயிரை வந்து ஒரு இதில் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து குக்கரில் அந்த சோறு அரிசி ஊற வச்சோம்ல அதை வந்து வச்சு விட்டேன் ஒரு சைடு. அப்புறம் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெறும் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுருக்கேன். நீங்கள் வந்து வெறும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் அந்த மாதிரி கூட போடலாம். அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி நம்ம வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் உப்பு போட்டு. அதுக்கப்புறமா நம்மளோட பயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொதிச்சு வந்துருச்சுனாவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களோட சோறுக்குமே வந்து குக்கர் வந்து விசில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவனும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அவங்களோட தம்பி வருங்க வந்து அண்ணன் வரவும் எக்ஸைட்மெண்ட்டில் ஒடியாடுறாரு. சரி இந்த சைடு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இல்லையா, ஹஸ்பண்டுக்கு மட்டும் கருவாடு போடாமல் ஒரு சைடு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு கொத்தமல்லி தழை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்து கருவாடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு என்னமோ கருவாடு போட்டால் பிடிக்குது இல்லைங்க, கருவாடு பொரிச்சா சாப்பிடுவார். ஸோ அதான். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு இந்த நகர கருவாடு தான், அதை வந்து வாஷ் பண்ணி அதையும் போட்டு ஒரு கொதிச்சதுக்கப்புறம் அதுலேயே கொத்தமல்லி தலையை வந்து தூவி விட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி கலப்பு காய்கள் நிறையா போட்டு கருவாடு தட்டைப்பேர்லாம் போட்டு வச்சாலே சூப்பராக இருக்கும். செம்ம கிளைமேட் வேறு, நல்ல மழை பாருங்களேன், சூப்பராக. பிள்ளைங்க வந்து மழையை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா மழை அவங்களுக்கு விழுகிறதுலே தெரியும், தண்ணி அந்த அளவுக்கு இருந்தது. அப்புறம் சோறு வந்து சூப்பராக சுட சுட ரெடியாக இருக்கா. அப்புறம் 2 பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். இவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்மாச்சிக்குமே வந்து நல்லா மோர் சோறு மாதிரி வச்சதாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கருவாடு கத்திரிக்காய் அந்த முருங்கைக்காய்லாம் போட்டு தட்டைப்பேர்லாம் வச்சு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். என்னதான் மழை பெஞ்சாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வெக்கம் மட்டும் போகுது இல்லைங்க. ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா மதியம் லஞ்சுக்கு நானுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவாடு அந்த மிக்ஸ்டு காய் எல்லாம் வச்சு தட்டைப்பேர் குழம்பு ஊற்றி ஒரு வெள்ளரிக்காய் வச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா இன்றைக்கி ரசிச்சு நல்லாவே சாப்பிட்டேங்க எக்ஸ்ட்ரா. ஏன்னா ரொம்ப பிடிக்கும். சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு ஷார்ட்ஸ் வீடியோ எடிட் பண்ணுறது அந்த மாதிரி இருப்பேன். அதுக்கப்புறம் கவனுக்கு டியூஷன் வந்து டைம் ஆகிடுச்சு, கொடை பிடிச்சிக்கிட்டே போகிறாரு பாருங்களேன். எங்கள் கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நான் வந்து பார்த்திங்கன்னா காரா சேவு தான் எடுத்துக்கிறேன். சரி ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு பிளாக் காஃபியும் வந்து போட்டு குடிச்சுக்கிட்டேன். நல்லா மழை வேற பெய்யுது இல்லையா, ஸோ அதனால. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அம்மாச்சிக்கும் காஃபி எல்லாமே போட்டு வந்து கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து இந்த லாங் வீடியோவுக்கு வந்து இது எடுப்பேன், இன்ட்ரொடக்ஷன் வீடியோலாம் எடுத்துட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஹஸ்பண்ட் வர்ற டயத்தில் ஒரு கட்டப்பை தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். ஹஸ்பண்ட் அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வந்தாங்க, எங்களை கீழே இறங்கி வர சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே கூட அவர் வரலை, அப்படியே கூட்டிகிட்டு போனா தான். இன்றைக்கி தான் மழை பெய்யாமல் இருக்குன்ட்டு இங்கே உள்ள வெனஸ்டே மார்க்கெட்டுக்கு தான். பாட்டில்லாம் அழகழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்களேன் எப்படி கிடக்குது தண்ணியா. ஹஸ்பண்ட் வந்து 2 பிள்ளைகளை எப்படி தூக்கிக்கிட்டு வராரு பாருங்களேன். சூப்பராக கொஞ்சம் பர்ச்சேஸ் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. நசன்னு இருந்ததுங்க, ஆனால் வெளியில் போகாமல் இருக்கிற மாதிரியே இருந்தது. அதனால தான் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸோ அதான். அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் அம்மாச்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து புலாவ் பண்ணாங்கன்ட்டு சிக்கன் புலாவ் மாதிரி பண்ணுறதுங்க, ஆஃப்ரிக்கன் ஸ்டைல். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. கேரட்டு குடமிளகாலாம் போட்டு பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ரைடு சிக்கனு, அதுக்கப்புறம் வந்து சாலடுலாம் கொடுத்தாங்களா. ஸோ அதெல்லாமே தான் நைட் டின்னர் எங்கள் எல்லாருக்குமே. தட்டைப்பேர் கிழமெல்லாம் நல்லா சூடு பண்ணி வச்சாச்சு, நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இந்த சாப்பாடுலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக. நான் சாப்பிட்டேன், அன்லிமிட்டடாக சாப்பிட்டுட்டு இருக்கேங்க நான் வாட்டுக்கு. அதான் சூப்பராக சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்துட்டு குழம்பெல்லாம் சூடு பண்ணிவிட்டு அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வேலையை வந்து முடிச்சோம்னா தான் நமக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். எப்போவுமே டின்னர் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிட்றாதீங்க சரிங்களா. மெயின்டைனாக இருக்கட்டும், வெயிட் லாஸாக இருக்கட்டும் சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கிட்டே இந்த மாதிரி தாங்க போச்சு. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you. Bye.